ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல அம்பாளுடைய அனுகிரகத்தினால நம்ம இந்த ஆடி மாசம் ஃபுல்லா அம்பாளுக்கு 4 வாரம் விசேஷமா பூஜை பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம். 5வது வாரம் இந்த வருஷம் 5வது வாரமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வாரத்துல ரொம்ப பெருமாள்கிட்டே போயிட்டா அம்பாள். புறந்தாத்தருடைய வாசம் அம்பாளுக்கு. என்ன அப்படின்னா, நட்சத்திரம் முதல் வாரம் என்ன நட்சத்திரம் ஆரம்பிச்சதோ அதே மூலா நட்சத்திரத்துல அன்னைக்கு அம்பாள் ஆஞ்சநேயரோட இருக்கார். அன்னைக்கு என்னென்ன விசேஷம், இந்த 5வது வாரத்துக்கு அவ்வளோ பவர். என்ன அப்படின்னா, காலையில 7 மணி வரைக்கும் ஏகாதசி. அந்த 7 மணிக்கு இருந்தாலே அந்த வைஷ்ணவ ஏகாதசின்னு சேர்த்துப்பான். அடுத்ததாக துவாதசி. துவாதசி யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நம்ம பெருமாளுக்கு விசேஷம் இருந்தா விட சன்னியாசிகள்லாம் துவாதசியில தான் விசேஷம் அவளுக்கு. ஏகாதசி தான் துவாதசி அன்னதான வைபவம். அடுத்ததாக அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு திரியோதசி. பாருங்க, ஏகாதசி துவாதசி திரியோதசி சாயந்தரம் ஆரம்பிக்குது அம்பாளுடைய 5வது வாரத்துல. அன்னைக்கு என்ன நட்சத்திரம்? மூலா நட்சத்திரம். ஆஞ்சநேயர் பூர்த்தி பண்றார் அந்த மாசத்தை. பெருமாள் அனுகிரகம் பண்றார். எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்கிட்ட வந்து நில்லுங்கொண்டார். என்ன சொன்னார்? கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். என்ன சொல்றார் பெருமாள்? கடைசியில என்கிட்ட வந்து நின்ட்டார். நீ எங்காத்து பொண்ணா இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்பாளை நம்ம எல்லாம் ஆத்துல பூஜை பண்ணோம் இல்லையா? கடைசி வாரம் அன்னைக்கு பாருங்க, பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். காலையில ஏகாதசி 7 மணி வரைக்கும், அப்புறம் துவாதசி, அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணி திரியோதசி. பெருமாள் சிவன் இங்க அந்த பக்கம், ஆஞ்சநேயர் இந்த பக்கம், அம்பாள் எல்லாம் சேர்ந்துருத்தோம். அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு என்ன கடைசி நாள் பண்ணணும்? கடைசி வாரம் 5வது வாரம் அப்படின்னா ஆடி மாசத்துல கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விசேஷமா தயிர் சாத நைவேத்தியம். என்னவாமா அப்படின்னா, சாந்த சொரூபிணி பெருமாள் இருக்கிறங்க. துவாதசிக்கு தயிர் சாதம் ரொம்ப விசேஷம். தயிர் சாதம் பண்ணி அம்பாளுக்கு அதே வடை உண்டு. தயிர் சாதம் ரொம்ப ஸ்பெஷல் நைவேத்தியம். அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொம்முநாட்டுகளுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு முடிந்த அளவுக்கு இளநீ வாங்கி கொடுக்கணும். இளநீ தாகசாந்தின் பேர். ஏன் அப்படின்னா, குளிர்ச்சியா இருப்பா அம்பாள் மாத்துல. அவ்வளவு மன மகிழ்ச்சியா போகணுமா. நீங்க இந்த 4 வாரம் 5வது வாரம் செய்யும் பொழுது, இந்த வருஷம் 5 வாரமா வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது இந்த 5வது வாரத்துல அவளுக்கு இளநீ வாங்கி கொடுங்க. இளநீ தாக சாந்தி. இந்த 5வது வாரம் அவ்வளோ ஸ்பெஷல். என்ன மாமா பண்றது அப்படின்னா, இதே மாதிரியே வெத்தலை பாக்கு குங்குமம் எல்லாம் கொடுத்து தீர்க்கமா அம்பால ரொம்ப சந்தோஷமா வைக்கணும். அந்த கடைசி வாரம் நீங்க கொடுத்தேல் பார்த்தேல பொம்முநாட்டிகளுக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு யாருக்கான 2-3 பேருக்கு புடவை வாங்கி கொடுங்க. கன்னியாகுமரிகளுக்கு பாவாடை சட்டையோ அவ என்ன விரும்புறாளோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. சின்ன குழந்தையா இருக்கவாளுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த வஸ்திரத்தை தானம் பண்ணணும். அந்த வருஷம் அந்த கடைசி மாதம் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். என்ன போகும் அப்படின்னா, நம்ம பாட்டில் இருக்கிற தரித்திரங்கள்லாம் போயிடும். இந்த 5 வார பூஜையில எல்லாமே விலகிடும். ஆத்துல இருந்த பில்லி சூனியம் போயிடும், திருஷ்டி போயிடும், எல்லாம் போயிடும். ஆத்துல சண்டை வராது, மன கிளேஷம் வராது, மன சஞ்சலம் வராது, எதுவுமே வராது. அம்பாள் நிப்பா. என்ன சொல்றா அப்படின்னா, அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய விசேஷமான இந்த ஏகாதசி துவாதசி திரியோதசி, இந்த பக்கம் மூலா நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை, வைஷ்ணவ ஏகாதசி எல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த அம்பாளை நம்ம பூஜை பண்றதுனால நமக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். அதனால எல்லாரும் அன்னைக்கு அம்பாளுக்கு பூஜை பண்ணி ஆத்துல கண்டிப்பா எல்லாம் உங்களால முடிந்த அளவுக்கு சகஸ்ரநாம வாசிச்சு அம்பாளை அர்ச்சனை பண்ணி, இந்த வாரமும் அதே மாதிரியே பூஜை பண்ணணும். விளக்குல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அம்பால
வரவாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்கோ. அந்த முன்னாடிகளை கூப்பிடுறேன்னா அவளுக்கு இந்த கடைசி வாரம் ஒரு 4 பேரை கூட்டா ஒரு 4 இளநீ வாங்கி அவளை குடிக்க சொல்லுங்க. பொத்து கொடுத்து குடிக்க சொல்லுங்க. நீங்க இளநியை கையில கொடுக்க வேண்டாம். அவத்துல போய் உடைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, குடிக்க மாட்டா. நம்பாத்திலேயே குடிச்சிட்டு போகணும். குடிச்சிட்டு போனால்னா தாக சாந்தி, அம்பாள் ஆனந்தமா நம்பாத்துல இருப்பா. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த கடைசி வாரம் முடிஞ்ச அளவுக்கு சௌபாகியங்களை சேர்த்து வாங்கி கொடுங்க. சௌபாகியம் என்ன அப்படின்னா, நம்ம இப்ப 4 வாரம் சாப்பிட கூப்பிட்டேன் இல்லையா பொம்முநாட்டிய, அவளுக்கும் சரி, அவளுக்கு வெத்தலை பாக்கு, வளையல், பவுடர், சீப்பு, கண்ணாடி, என்ன சௌபாகியமா என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம், மையி எல்லாம் வாங்கி மருதாணி வச்சு எல்லாம் நலங்கு இட்டு எல்லாருக்கும் வாரம் நலங்கு இட்டு இதுமாதிரி நீங்க கொடுத்தேன்னா அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம பாத்துல இருக்கும். அம்பாளை ஆராதனை பண்றோம். இது யாருக்காகவும் நம்ம பண்ணல, அம்பாளை சந்தோஷப்படுத்துறோம். எப்படி நம்ம மாங்கல்ய தேவி உள்ள நம்மளை உட்கார வச்சு சந்தோஷப்படுத்துறாலோ அந்த சந்தோஷம் நமக்கு வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்ற பூஜை எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான். எந்த அம்மாவும் எந்த ஒரு பொம்னாட்டியும் சரி யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டா. பூஜை பண்ணும்போது அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுவும் அவளுக்கு ஆத்துக்காரில் பக்கத்துல பூஜையில ஹெல்ப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது அவத்துல. 2வது, அதே மாதிரி பசங்களும் பூஜையில வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவளே சொல்லுவா பூஜை கோயில போய் சாயந்தரம், இன்னைக்கு எங்க காலத்துல ஒரு விசேஷம் கேட்டியோடி, என் பையன் வந்து உட்காந்துருந்தான் பூஜையில, என் பொண்ணு உட்காந்தா, மாட்டு பொண்ணு லீவ் போட்டு உட்காந்துருந்தா, எனக்கு இந்த 4 வாரம் பண்ண பூஜையில விட இந்த 5வது வாரம் பூஜை பண்ண பாரு அவ்வளோ திருப்திடி. நானே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் வெளியில போயிட்டாலே ஆபீஸ் போயிட்டாலே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். கடைசி வாரம் என் குழந்தைகள்லாம் என்னோட உட்காந்துண்டு எல்லாம் வரவாளுக்கு பரமாறி எல்லாருக்கும் வெத்தலை கொடுத்து அவ்வளோ ஆனந்தமா எங்க காத்துல இருந்து உண்மையாவே அம்பாள் எங்க காத்துல வந்தாடி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நீங்க சொல்லுவேன். அது எல்லாரும் நம்ம ஆத்துல இருக்கோ இந்த ஏதாவது ஒரு வாரமான நம்ம ஆத்துல உட்காந்துட்டு அம்மா பண்ற பூஜையில எல்லாரும் கலந்துட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தில் பார்த்துமா இருக்கும். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.